வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தாயின் மடி. கதைக்குள்ள போலாமா? வண்டியில் வந்து கொண்டிருந்த குமார் பத்மா இடுப்பில் குடத்தை வைத்துக் கொண்டு வருவதை பார்த்ததும் கடகடவென வீட்டின் வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு அவளிடம் இருந்து குடத்தை வாங்கினான். என்னங்க, இருக்கட்டும் விடுங்க, இதோ வந்துடுச்சு வீடு, இதுக்கு போய் நான் எடுத்துட்டு வர மாட்டேனா? நீங்க உள்ள போய் உக்காருங்க என்ற பத்மாவிடம் இருந்து வலுக்கட்டாயமாக குடத்தை வாங்கிய குமார், நீ முதல்ல குடத்தை குடு, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன், ஆபரேஷன் பண்ண உடம்பு இப்படி வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுன்னு சொன்னா கேக்குறியா? நான் வர்ற வரைக்கும் பொறுமையா இருந்தாதான் என்ன என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றான். அதெல்லாம் எப்பவோ குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணது, அதுக்காக இப்போ வேலை பார்க்காம இருக்க முடியுமா? எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க என்று அவனிடம் இருந்து குடத்தை வாங்கி கீழே வைத்தாள். சரி சரி, அது இருக்கட்டும், பசங்க எங்க என்று கேட்டுக்கொண்டே ரூமிற்கு சென்ற குமார் அங்கு பேண்டில் இருந்து லுங்கிக்கு மாறினான். பெரியவன் காலேஜ் விஷயமா காலையில திருச்சிக்கு போனாங்க, இன்னும் வரல. சின்னவன் டியூஷன் போயிருக்கான். பெரியவனுக்கு திருச்சியில இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்சிருச்சு. பாவம், தினமும் அவனை இப்படி 35 கிலோமீட்டர் அலைய வைக்க முடியாது. நான் தான் எப்படியோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்துட்டேன். ஆனா அவனை எப்படி தினமும் அலைய வைக்கிறது என்று பத்மா கொண்டு வந்து கொடுத்த காப்பியை வாங்கினான். ஆமாங்க, நானும் அதே தான் சொல்றேன். நீங்க தான் இந்த வீட்டை விட்டு போக முடியாதுன்னு பிடிவாதமா இவ்வளவு தூரம் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஆனா படிக்கிற பையனை நாம அலைய வைக்க முடியாது. ஹாஸ்டல்லையும் விட மனசு வரல. அதுக்குதான் நாமளும் திருச்சிக்கே போயிட்டா சின்னவனையும் நல்ல ஸ்கூல்ல சேர்த்துடலாம், உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். பெரியவனும் வீட்ல இருந்தே காலேஜுக்கு போயிட்டு வருவான் என்று கைகளை துடைத்து கொண்டே அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். ஆமாம் பத்மா, நீ சொல்றது சரிதான். ஆனா இந்த வீடு எங்க அப்பா கட்டினது. இதுல அவரோட நினப்பு மட்டும் இல்ல, எங்க அம்மாவோட நாங்க வாழ்ந்த அந்த அற்புதமான வாழ்க்கையோட நினைவுகளும் இருக்கு. அதனாலதான் எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதுக்குதான் நானும் தினமும் அலைஞ்சாலும் பரவாயில்லன்னு இங்கே இருந்துட்டேன். பசங்களையும் இங்கே படிக்க வச்சேன். ஆமாங்க, அது எனக்கு புரியுது. ஆனா இப்ப நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது. முன்ன நீங்க மட்டும்தான் போயிட்டு வந்தீங்க, பரவாயில்ல. ஆனா இப்ப பசங்களுக்காக நம்ம பார்க்கணும் இல்லையா? நீங்க வேணா அத்தை கிட்ட பேசி பாருங்க என்றாள் பத்மா அமைதியாக. ஆமா, நானும் கவனிக்கவே இல்ல. அம்மா எங்க? ரூம்ல இல்லையே என்றான் குமார் அதிர்ச்சியாக. என்னங்க சொல்றீங்க? நான் தண்ணி எடுக்க போகும்போது கூட ரூம்ல தானே படுத்துட்டு இருந்தாங்க. காப்பி கடை குடுத்துட்டு தான் நான் தண்ணி எடுக்க போனேன் என்றாள் பத்மா பதட்டமாக. இல்ல பத்மா, வேணா நீயே பாரு என்று பதறிக்கொண்டு உள்ளே ஓடினான் குமார். ஆனால் அங்கு அவன் தாயை காணவில்லை. இருவரும் பதறிக்கொண்டு வீடு முழுக்க தேடினர். மாடிக்கு ஓடினாள் பத்மா. ஏதோ நினைவு வந்தவன் போல் கடகடவென பின்பக்கம் உடைய குமார் அங்கே தோட்ட கதவு திறந்திருப்பதை பார்த்து விரைந்து சென்றான். அவன் எதிர்பார்த்தது போல் அவன் தாய் செண்பகம் அங்கே அந்த தென்னை மரங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாள். அதில் இருந்த ஒரு மரத்திடம் அவள் சுவாரஸ்யமாக ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த குமார் அமைதியாக அங்கேயே நின்றான். அவன் அருகில் ஓடி வந்த பத்மா, என்னங்க, மாடியில கூட அத்தைய காணோம் என்று கூறியவள் தோட்டத்தில் செண்பகம் அந்த மரத்திடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியாக குமாரை பார்த்தாள். அவன் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. என்னங்க, என்ன இது, சின்ன குழந்தை மாதிரி என்று அவள் அவனிடம் கூறினாலும் அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. செண்பகம் சேகரை காதலித்து மணந்து கொண்டாள். ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்ததற்கு அடையாளமாக கண்ணன் குமார் பிறந்தனர். தனது மனைவி குழந்தைகள் தான் உலகம் என வாழ்ந்து வந்த சேகர் தனது பரம்பரையாக வந்த அந்த ஒரு கிரவுண்ட் நிலத்தில் தனது உழைப்பில் சேர்த்த பணத்தை வைத்து சொந்தமாக வீடு கட்டினான். கண்ணனுக்கு 10 வயது ஆகியது, குமாருக்கு 5 வயது. 2 பிள்ளைகளும் தனது தாய் தந்தை அரவணைப்பில் நன்றாகவே வளர்ந்து கொண்டிருக்க, அதுவரை நன்றாக சென்று கொண்டிருந்த அவர்கள் வாழ்வில் ஒரு மின்னல் தாக்கியது. சேகர் பணி செய்யும் அந்த சீட்டு கம்பெனியில் கலெக்ஷன் பணத்தை யாரோ திருடிவிட பழி சேகரின் தலையில் விழுந்தது. இதனால் முதலாளி பணியை விட்டு அவனை விலக்கிய அவமானத்தால் தற்கொலை செய்து கொண்ட சேகரின் 10வது நாள் காரியம் முடிந்ததுதான். உண்மையை கண்டறிந்த அந்த சீட்டு கம்பெனி முதலாளி செண்பகத்திடம் மன்னிப்பு கேட்டு அவளுக்கு அந்த கம்பெனியிலேயே ஒரு கிளர்க் வேலையை போட்டு கொடுத்தார். ஆனால் அவள் பணிக்கு செல்வதை விரும்பாத அவளது பெற்றோர்கள் தனது மகளையும் பேர பிள்ளைகளையும் தங்களோடு அவர்கள் ஊரான பக்கத்தில் இருக்கும் கோவூருக்கு அழைத்து சென்றனர். சென்ற 2 நாட்கள் அமைதியாக இருந்த அவளது தாய்
பிறகு தனது மகளை எரிந்து விழ ஆரம்பித்தாள். நான் அப்பவே சொன்னேன், இந்த காதல் கத்திரிக்காலாம் வேண்டாம், ஒழுங்கா உன் மாமனையே கட்டிக்கன்னு சொன்ன கேட்டியா? என்னவோ ஊர்ல இல்லாத ஆம்பளன்னு அவனை போய் கட்டிக்கிட்ட. ஆனா அவன் இப்படி உன்னையும் பிள்ளைங்களையும் பாதியில விட்டுட்டு போயிட்டான். இப்ப அம்போன்னு வந்து நிக்கிற. நாங்களும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன்னை பார்க்க முடியும்? பசங்களும் சிறுசுங்க. அதுக்குதான் சொல்றேன், உன் மாமன் உன் நினைப்பிலேயே கல்யாணம் கூட கட்டிக்காம இருக்கிறான். இப்போவும் அவன் உன்னை கட்டிக்க தயாரா இருக்கான். நீ சரின்னு சொன்னா போதும், பேசாம அவனை கட்டிக்கிட்டு அவன் காலடியில கிடந்துடு, அதுதான் உனக்கு நல்லது என்றாள். செண்பகம் கூந்தலை வாரி முடித்து கொண்டு உள்ளிருந்து தனது பேகை எடுத்து வந்தாள். விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளை கூவி அழைத்தாள். அம்மா, என்னம்மா கூப்பிட்டீங்களா என்று இருவரும் வந்து அருகில் நிற்க அவர்களுக்கு வேறு உடைகளை மாற்றி குமாரை தூக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டு கண்ணனை ஒரு கையிலும் பேகை தோளிலும் மாட்டிக்கொண்டு புறப்பட்டாள். இதை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த அவளது தாய், ஏய் எங்கடி போற பசங்களை கூட்டிட்டு என்று அவளிடம் ஓடி வந்தாள். என் வீட்டுக்கு. என்னது உன் வீட்டுக்கா? இப்ப அங்க யாரு இருக்காங்கன்னு அங்க போற? எனக்கு என் பசங்க இருக்காங்க, இனி அவங்கதான் என் வாழ்க்கை, அவங்களுக்காக தான் நான் வாழ போறேன். அது சரி, ஆனா எப்படி போய் இருப்ப? ஓ என்று அவள் ஏதோ கூறுவதற்குள், அம்மா போதும் நிறுத்து. என் புருஷன் தான் கதின்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா என் புருஷன் பாதியில என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்றதுக்காக என் பிள்ளைங்களை நான் அப்படி விட முடியாது. ஏன்னா நான் ஒரு தாய். எனக்கு தான் தெரியும் என் குழந்தைங்க அருமை. இந்த உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களை தவிர வேற எந்த நினைப்பும் என் மனசுல வராது என்று கடகடவென சென்று விட்டாள். ஏய் நில்லுடி என்று அவள் பின்னால் ஓடியவளை, ஏய் நில்லு, அவ சரியான முடிவை தான் எடுத்திருக்கா, அவளை தொந்தரவு பண்ணாத என்று தடுத்து விட்டார் செண்பகத்தின் தந்தை. நாட்கள் உருண்டோடியது. தனது கணவர் விட்டு சென்ற அந்த வீட்டில் தனது மகன்களை உலகம் என ஒரு இன்ப வாழ்வை வாழ ஆரம்பித்தாள் செண்பகம். தனது கணவர் வேலை செய்த கம்பெனியில் கிடைத்த அந்த கிளர்க் வேலையை நன்றாக செய்தாள். அதில் வரும் சொற்ப வருமானம் அவர்களுக்கு ஓரளவிற்கு உதவினாலும் அவள் மேற்கொண்டு தன் பிள்ளைகளை நன்கு வளர்க்கவும் அவர்களின் படிப்பிற்காகவும் தனக்கு தெரிந்த டெய்லரிங் தொழிலை செய்து சம்பாதித்துக் கொண்டிருந்தாள். பிள்ளைகளும் நன்கு படித்து வந்தனர். தங்களுக்காக எப்பொழுதும் வாசலில் காத்து கொண்டிருக்கும் தாய் அன்று வாசலில் இல்லாம இருப்பதை அறிந்த கண்ணனும் குமாரும் குழம்பிக் கொண்டு வீட்டின் உள்ளே சென்றனர். செண்பகம் கட்டிலில் படுத்து கொண்டிருந்தாள். அவள் உள்ளங்காலில் நெருப்பால் ஏற்பட்ட கொப்பளங்கள், பாதங்கள் முழுவதும் கண்ணீர் இருந்தது. அதில் எண்ணெய் வைத்திருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியாக அம்மா என்று கண்ணன் அழைப்பதை கேட்டு டக்கென திரும்பிய செண்பகம் தனது இரு பிள்ளைகளும் பதறிக்கொண்டு தன் அருகில் வருவதை பார்த்து மெதுவாக எழுந்து அவர்களை வாரி அணைத்தாள். அம்மா என்னம்மா இது? எதுக்குமா இப்படி கால்ல கொப்பளம் இருக்கு? என்னமாச்சு உங்களுக்கு என்று பதறினான் கண்ணன். குமார் தேம்பி அழ ஆரம்பித்தான். ஹேய் செல்லங்களா, அம்மாக்கு ஒன்னும் இல்ல. இன்னைக்கு நம்ம மாரியாத்தா கோவில்ல தீ மிதிச்சாங்கல்ல, அப்ப அம்மாவும் அங்க தீ மிதிச்சேன். என்ன தீ மிதிச்சிங்களா? எதுக்குமா? அதுக்குதான் இன்னைக்கு வேலைக்கு போகாம கோயிலுக்கு போனீங்களா என்றான் கண்ணன் பதறிக்கொண்டு. ஆமாண்டா கண்ணு என்று அவன் கன்னத்தை பிடித்து கொண்டாள் செண்பகம். அம்மா எதுக்குமா இப்படி தீ மிதிச்சிங்க? உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா என்று விம்மி கொண்டு கேட்ட குமாரை எடுத்து மடியில் வைத்து கொண்ட செண்பகம், ஏய் குட்டி பையா, எனக்கு வலிலாம் ஒன்னும் இல்ல. நம்ம மனசுல கடவுளை நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த வலியெல்லாம் ஒன்னும் தெரியாது என்றால் சிரித்து கொண்டு. சரிம்மா, எதுக்கு இப்படி தீ மிதிச்சிங்க? அப்படி என்ன நீங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டீங்க என்றான் கண்ணன். அதுவா, அது போன மாசம் உனக்கு டைஃபாய்டு வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்ட இல்ல? ஆமா, அதுக்காக தான் அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அம்மா எனக்காகவா நீங்க தீ மிதிச்சீங்க என்று அழ ஆரம்பித்தான் கண்ணன். பின்ன நீங்க 2 பேரும் தான் என் உசுரு. உங்களுக்காக தான் நான் வாழறதே. உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால அதை பார்க்க முடியாதுடா கண்ணுங்களா என்று அவள்களை மார்போடு வாரி எடுத்தாள். அம்மா என்று தனது தாயை கட்டி அணைத்து கொண்டனர் இருவரும். நாட்கள் உருண்டோடியது. கண்ணனும் 10வது பரீட்சையில் பள்ளியில் முதல் மாணவனாக தேறினான். செண்பகத்தின் சந்தோஷத்திற்கு எல்லையில்லாமல் அவள் துள்ளி குதித்து கொண்டிருந்தாள். அன்று 2 தென்னங்கன்றுகளை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்த கண்ணன், அம்மா அம்மா எங்க இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே தோட்டத்திற்கு சென்றான்.
அங்கே தோட்டத்தில் தனது தாயுடன் சேர்ந்து கொண்டு துணிகளை காய போட்டு கொண்டிருந்த குமார் தனது அண்ணன் எடுத்து வந்த தென்னங்கன்றை பார்த்து கொண்டு ஓடி வந்தான். அண்ணா, என்னண்ணா இது, தென்னக்கண்ணை எடுத்துட்டு வந்திருக்க என்று அதை அவன் கையில் இருந்து வாங்கினான். இதற்குள் செண்பகமும் கைகளை துடைத்து கொண்டு அவர்கள் அருகில் வந்தாள். அம்மா, இது எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு எங்க வாத்தியார் எனக்கு இதை கொடுத்தாரு. எதுக்குப்பா? அம்மா, நான் 10வதுல முதல் மாணவனா வந்தேன் இல்ல, அதுக்குதான். நான் இத நம்ம தோட்டத்துல நடப்போறேன். அதோ அந்த பலாமரம் பக்கத்துல தான் என்று அங்கு எடுத்து கொண்டு சென்றான். பின்னால் குமாரும் செண்பகமும் சென்றனர். அண்ணா, எதுக்கு இங்க நடுற? முன்பக்கம் இடம் இருக்கே, அங்க நடலாம் இல்ல என்ற குமாரின் கேள்விக்கு அவனை பார்த்து சிரித்த கண்ணன், ஏய் குமாரு, இந்த 2 கண்ணும் ஒன்னு நீ ஒன்னு நான் என்று கூறிக்கொண்டே அதை நட ஆரம்பித்தான். என்ன சொல்ற? ஆமாண்டா, அந்த பலாமரம் தான் நம்ம அம்மா. வெளியில முள்ள வச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற கனிகளை காப்பாத்துற அந்த பலாதான் நம்ம அம்மா. அவனை புரியாமல் பார்த்தான் குமார். ஆமாண்டா, அந்த பலாப்பழத்தோல் தன்னை ஒரு முள்ளாக்கிக்கிட்டு உள்ள இருக்கிற அந்த சுளைய பாதுகாக்குது. அது போலதான் நம்ம அம்மா தன்னை ஒரு முள்ளாக்கிக்கிட்டு தன்கிட்ட யாரையும் நெருங்க விடாம நம்மள காப்பாத்துறாங்க. அதுக்குதான் இந்த பலாமரத்துக்கிட்ட நான் இதை நடுறேன். இதுதான் அம்மா, இது நாம 2 பேரும். நாம வளர்ந்து நாம அம்மா விட உயரமா ஆகி நம்ம அம்மாக்கு பாதுகாப்பா இருக்கணும் என்றான் கண்ணன். ஆமா அண்ணா, நீ சொல்றது சரிதான். நான் அப்படிதான் அம்மாவை பார்த்துப்பேன் என்று குமார் கூற அவர்களை ஆனந்த கண்ணீரோடு பார்த்து கொண்டு நின்றாள் செண்பகம். அன்றிலிருந்து கண்ணனும் குமாரும் அந்த தென்னங்கன்றுகளை பார்த்து பார்த்து வளர்க்க ஆரம்பித்தனர். அவர்களுடன் சேர்ந்து அந்த கன்றுகளும் நன்கு வளர ஆரம்பித்தது. அவர்கள் வீட்டில் இல்லாத சமயத்தில் செண்பகம் அந்த மரங்களை நன்கு பாதுகாத்து வந்தாள். நாட்கள் உருண்டோடியது. கண்ணன் +2 முடித்து சென்னையில் பிடெக் படிக்க சென்றுவிட, குமாருடன் இருந்து வந்த செண்பகம் தனது மூத்த மகன் நட்டு வைத்த அந்த தென்னை மரத்திடமே அவ்வப்போது நின்று தனது மகனாக நினைத்து அதனிடம் பேச ஆரம்பித்தாள். பிடெக் முடித்த கண்ணன் சென்னையிலேயே ஒரு தனியார் கம்பெனியில் பணிக்கமர தனது தாயை வர சொல்லி மன்றாடினான். ஆனால் தனது கணவர் கட்டிய வீட்டை விட்டு தான் வரமாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்த தாயின் மீது அதிக பற்று கொண்ட குமார் அவளிடமே இருந்து விட்டான். திருச்சியில் பிகாம் முடித்த கண்ணன் கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் செய்ய அங்கே தாசில்தார் ஆபீஸில் கிளர்க் பணிக்கு அமர்ந்தான். சென்னைக்கு சென்ற கண்ணன் விடுமுறைக்கு வீட்டிற்கு வர அப்பொழுது செண்பகத்தின் ஆனந்தத்திற்கு எல்லை இல்லாமல் இருந்தது. அம்முறை விடுமுறைக்கு வந்த கண்ணன் தன்னுடன் பணிபுரியும் கனகாவை காதலிப்பதாக சொல்ல அவர்கள் திருமணத்தை மகிழ்ச்சியாக நடத்தி வைத்தாள் செண்பகம். ஆனால் திருமணமாகி 1-2 முறை ஊருக்கு வந்த கண்ணன் பிறகு நாட்கள், வாரங்கள், மாதங்கள் தாண்டி வருட கணக்காகியும் தன் தாயை பார்க்க வராமலேயே இருந்து விட்டான். இதற்கிடையில் குமாருக்கும் தனது சொந்தத்திலேயே பெண் பார்த்து பத்மாவை திருமணம் செய்து வைத்த செண்பகம் அவர்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் தனது மூத்த மகனின் நினைவில் தவித்து வந்தாள். தனது பேரன் பிறந்த செய்தியை மட்டும் அறிந்த செண்பகம் 3 மாதங்களை கழித்து குமார் பத்மாவுடன் அவனை பார்க்க ஊருக்கு சென்றாள். இவர்கள் வருகையை பார்த்து கண்ணன் அதிர கனகாவின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. 2 நாட்களில் ஊருக்கு புறப்பட்ட பத்மாவும் குமாரும் செண்பகத்திடம் வந்து நின்றனர். அம்மா, வாங்கம்மா, ஊருக்கு போலாம். எனக்கு நாளைக்கு வேலைக்கு போகணும், லீவு இல்ல என்றான். தனது பேரனை மடியில் வைத்துக் கொண்டு கொஞ்சு கொண்டிருந்த செண்பகம் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். டே கண்ணு, எனக்கு என் பேரனை விட்டுட்டு வர மனசே இல்லடா. என் பையனையும் பார்த்து எத்தனை நாளாச்சு. இந்த சாக்கிலியாவது ஒரு 10 நாள் இருந்துட்டு வரேன் கண்ணு என்றாள் கெஞ்சலாக. அத்தை, என்ன அத்தை இதுக்கு போய் அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு? நீங்க உங்க இஷ்டம் போல இருங்க. ஆனா அங்கதான் உங்களுக்கு டாக்டர் கிட்ட காட்டிட்டு இருக்கோம், அதுக்குதான் பாக்குறோம் என்றாள் பத்மா அவள் அருகில் அமர்ந்து கொண்டு. அம்மாடி, எனக்கு என் பேரனை பார்த்ததோ நெஞ்சு வலியில இருக்கிற இடம் தெரியலன்னா பாரு, அவ என்ன மார்பிளை எட்டி உதைச்சா வலி இருக்கிற இடம் தெரியாது என்று அவனை வாரி எடுத்து முத்தமிட்டாள். அத்தை, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றேன் குழந்தைக்கு முத்தம் கொடுக்காதீங்கன்னு, இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே என்று அவளிடமிருந்து தனது மகனை வாங்கினாள் கனகா. ஏய் கனகா, அம்மாவும் 2 குழந்தைய பெத்தவங்க, அவங்களுக்கு தெரியாதா என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தான் கண்ணன். ஆமா என்று கனகா ஏதோ கூறுவதற்குள், சரி விடுடா கண்ணு, நான் ஒரு கூறுகிட்டவ, புள்ள பாசத்துல அப்படி பண்ணிட்டேன். அவ படிச்ச பொண்ணு, அவளுக்கு தெரியாதா? அவ சொன்னா சரியாதான் இருக்கும்.
இப்பதான் என்னென்னோ வியாதிலாம் வருதே, அதுக்கு தான் டாக்டருங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் அவ சொல்றா. அம்மாடி கனகா, என்ன மன்னிச்சிடுமா, நான் தெரியாம பண்ணிட்டேன் என்றாள் செண்பகம் கனகாவை பார்த்து. குமாருக்கும் பத்மாவிற்கும் இது ஒன்றும் பிடிக்கவில்லை என்பது நன்றாக தெரிந்தது. இருந்தாலும் இருவரும் கண்ணனையும் கனகாவையும் வீட்டின் பெரியவர்கள் என்று மிகவும் மதித்து வந்தனர். சரியக்கா, நாங்க கிளம்புறோம். மாமா, நாங்க கிளம்புறோம். அத்தை இங்க ஒரு 10 நாள் இருக்காங்களாம், பாத்துக்கோங்க. இந்த மருந்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்துடுங்க, அதுலயே எல்லாம் எழுதியிருக்கு என்ற மருந்து கவரை கண்ணனிடம் கொடுத்தாள் பத்மா. அதை வாங்கிய கண்ணன், சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீங்களும் இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம் இல்ல என்றான். இதற்குள் கனகா விசுக்கென்று உள்ளே சென்றாள். அதை பார்த்த குமார், இல்லண்ணா, நான் நாளைக்கு வேலைக்கு போனோம். சரி, அம்மாவை பாத்துக்க, அடிக்கடி போன் போடு. நீயே 10 நாளைக்கு அப்புறம் கூட்டிட்டு வா, இல்லன்னா போன் போடு, நான் வரேன் என்றான் குமார். சரிடா குமார், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று கூறிய கண்ணன் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. தனது தாயை அங்கே விட்டு வந்த குமாருக்கு மனதை தவித்து கொண்டிருந்தது. சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் அவள் நினைவாகவே இருந்து தனது கணவனின் அருகில் சென்று அமர்ந்தாள் பத்மா. என்னங்க, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்றாள். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பத்மா, எனக்கு என்னவோ அம்மா வாங்க விட்டுட்டு வந்தது சரின்னு படல. ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் பட்டுது. ஆனா நான் ஏதாவது சொன்னா தப்பாகிடுமோன்னு தான் சொல்லல. எனக்கு தெரியும் பத்மா, நீயும் அப்படிதான் நினைப்பண்ணு. எங்க அண்ணிய பாத்தியா? நம்மளெல்லாம் பார்த்தாலே அவங்க முகம் மாறிடுது. அதுவும் எங்க அம்மாவை அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமாங்க, ஆனா அத்தைக்கு அது தெரியல. ஆனா மாமா பாவம், அவர் நடுவுல தவிக்கிறாருன்றது நல்லா தெரியுது. ஆமாம் பத்மா, எங்க அம்மாக்கு புள்ள பாசம். அவங்க எப்படிலாம் எங்களை வளர்த்தாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனா எங்க அண்ணிக்கு அதெல்லாம் எங்க தெரிய போகுது. சரி, அதை விடு, நான் போய் நாளைக்கு அம்மாவை கூட்டிட்டு வந்துடவா என்றான். சரிங்க, நானும் அதை தான் நினைக்கிறேன். அவங்க இல்லாம எனக்கும் எப்படியோ இருக்கு என்றாள் பத்மா. சரிம்மா, நான் காலையில கிளம்புறேன். ஆபீஸ்க்கு போனை போட்டு சொல்லிடுறேன் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவனது செல்போன் ஒலித்தது. அம்மா தான் போன் போடுறாங்க பத்மா என்று பரபரப்பாக அதை எடுத்தான் குமார். அம்மா, அம்மா, எப்படிமா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அண்ணன் எப்படி இருக்காரு என்று அவன் பதட்டத்துடன் கேட்க எதிர்முனையில் அமைதியாக இருந்தது. அம்மா, என்னம்மா? ஹலோ ஹலோ என்றான் குமார் ஒன்றும் புரியாமல். என்னங்க, என்னாச்சு என்று பதறினாள் பத்மா. தெரியல பத்மா, சைலண்டா இருக்கு என்றான். அம்மா, அம்மா, என்னம்மா, பேசுங்கம்மா என்று அவன் சிறிது நேரம் கத்தியதும், குமார், என்னை வந்து காலையில கூட்டிட்டு போடா என்று செண்பகத்தின் குரல் கூற அடுத்த நிமிடம் கால் கட்டானது. ஒன்றும் புரியாமல் பத்மாவை பார்த்த குமார் அசந்து அமைதியாக அமர்ந்தான். மறுநாள் அறக்க பறக்க தனது அண்ணன் வீட்டிற்கு ஓடிய குமார் வாசலில் பெட்டியுடன் அமைதியாக அமர்ந்திருந்த செண்பகத்தை பார்த்து, என்னம்மா இது, இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? அண்ணன் எங்க என்று உள்ளே செல்ல போனவனை கையை பிடித்து இழுத்த செண்பகம், குமாரு, எங்க போற? வா, நாம போலாம் என்று அழைத்து சென்றாள். இதற்குள் உள்ளிருந்து ஓடி வந்த கண்ணன் தனது தாயை பிடித்து கொண்டு கண்ணீரோடு அவளை பார்த்தான். பிறகு திரும்பி தனது தம்பியை பார்த்து, குமாரு, நீ அம்மாவை கூட்டிட்டு போயிடுடா, இனிமேலும் அம்மாவை இங்க அனுப்பாத என்று கதறிக்கொண்டு உள்ளே ஓடினான். அவனை வெறிக்க பார்த்து கொண்டிருந்த செண்பகம் அமைதியாக குமாருடன் சென்றாள். பஸ்ஸில் எதுவும் பேசாமல் அமைதியாகவே அமர்ந்து வந்த தனது தாயிடம், அம்மா, என்னம்மா ஆச்சு? எதுக்கு என்ன அவசர அவசரமா வர சொன்னீங்க? அண்ணா வேற அழுவுறாரு, நீங்க அப்படியே சலியாட்டம் இருக்கீங்க. கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க, என்னம்மா ஆச்சு என்றான் மெதுவாக. அவனை ஒரு நிமிடம் திரும்பி பார்த்தவள், குமாரு என்று அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். அதுவரை அடக்கி வைத்துக் கொண்டிருந்த அழுகை அவள் கண்களில் மடை திறந்த வெள்ளமாக பாய்ந்தது. தொண்டையிலிருந்து ஒரு விம்மல் சத்தம். இதுவரை தான் அறிந்து எதற்கும் கலங்காத தனது தாய் இப்படி கதறி அழுது அன்றுதான் முதன் முதலாக பார்த்த குமாருக்கு கை கால்கள் ஜில்லிட்டது. அம்மா, அம்மா, என்னம்மா, என்ன ஆச்சு என்று பதறினான். மெதுவாக கண்களை துடைத்து கொண்டு குமார் கொடுத்த நீரை குடித்தவள் சற்று நேரம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நடந்ததை கூற ஆரம்பித்தாள். நீயும் பத்மாவும் போனதும் குழந்தைய தூக்கிக்கிட்டு உள்ள போன கனகா குழந்தைய என்கிட்ட கொடுக்காம உள்ளே வச்சிட்டு இருந்தா.
நானும் அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் தனியா உள்ளே உக்காந்துட்டு இருந்தேன். சரி அவளே குழந்தைய கொண்டு வந்து கொடுப்பான்னு பார்த்தேன். ஆனா அவ கொண்டு வந்து கொடுக்கல. நானே அவகிட்ட இருந்து வாங்கி வரலான்னு உள்ள போனேன். அப்பதான் உங்க அண்ணனுக்கும் அவளுக்கும் வாக்குவாதம் நடந்துட்டு இருந்தது. இதோ பாருங்க, உங்க அம்மாவை கொண்டு போய் ஊர்ல விட்டுட்டு வாங்க. என்னால அவங்கள சமாளிக்க முடியாது. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம குழந்தைய தூக்குறதும் முத்தம் கொடுக்கறதும் கொஞ்சம் கூட டீசன்ட் இல்ல. எங்க அம்மா எல்லாம் வராங்களே இப்படியா பண்றாங்க? எவ்வளவு நாசுக்கா இருக்காங்க. உங்க அம்மாக்கு அது கூடவா தெரியாது என்றாள் கனகா குழந்தைய மடியில் போட்டுக்கொண்டு. ஏய், என்ன பேசுற? அவங்களும் என்னையும் என் தம்பியும் பெத்து வளர்த்தவங்க தான். எங்க அப்பா இல்லாம எங்க அம்மா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும். உனக்கு என்ன? நல்லா சம்பாதிச்சு கொட்ட நான் இருக்கேன். உக்காந்து நல்லா எல்லாம் அனுபவிச்சுட்டு எங்க அம்மாவையே வரக்கூடாதுன்னு அமக்கலம் பண்ற. போதும் போதும், உங்க அம்மா புராணம். என்னவோ ஊர்ல இல்லாத அம்மா போலதான். ஏய் நிறுத்து, எங்க அம்மா அப்படிதான். உன்ன போலவா தினமும் பியூட்டி பார்லர் மாலுன்னு சுத்திட்டு இருந்தாங்க? போதும். அப்படி உங்க அம்மா ஒஸ்தினா நான் ஒருத்தி எதுக்கு உங்களுக்கு? பேசாம அவங்களே இங்க வச்சுக்கோங்க, நான் போறேன். ஆமா, எங்க அம்மா பாவம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கினா இன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த படிப்பால வர பணத்தை அவங்களுக்கு செய்ய விடாம நீ என்ன சித்திரவதை பண்ற. இதெல்லாம் அவங்க பார்த்தா அவ்வளவுதான். நான் படுற வேதனைய அவங்க பார்க்காம அங்க என் தம்பி கூடவே இருக்கிறது நல்லது. ஆமா, அப்படியே உங்களை சித்திரவதை பண்ணிடுறாங்க. ஏன்? நீங்க சம்பாதிக்கிறது எல்லாம் அங்கேயே கொண்டு போய் அழுங்கல. யாரு வேண்டான்னு சொல்றது? ஊர்ல அந்த வீட்டை ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறது யாரு? உங்க தம்பி தானே. அம்மாவை பாத்துக்கிறேன்னு அவங்க சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அவரே தான் வாங்கிக்கிட்டாரு. அந்த வீட்லயும் அவனும் அவன் பொண்டாட்டியும் தான் இருக்காங்க. ஏய், உனக்கு மட்டும் நான் என்ன வாடகை வீட்லயே வச்சிருக்கேன்? ஆமா, இது நீங்க சம்பாதிச்சது. அடியே, இதுவும் எங்க அம்மா கொடுத்த படிப்பால வந்ததுதான். ஆமா, உங்க அம்மா உங்க தம்பிய கூட தான் படிக்க வச்சாங்க. ஆனா அவரு இப்படியா சம்பாதிக்கிறாரு? சாதாரண கிளர்க்கு வேலை தானே. அதுலயும் அவன் பொண்டாட்டி நிறைவா வாழறா. எங்க அம்மாவை தாயாட்டும் பாத்துக்கிறா. உன்ன போல இல்ல. என்ன என்ன சொன்னீங்க? எனக்கு தெரியும், அவ பேர்ல உங்களுக்கு எப்போ ஒரு கண்ணுதான். அதுக்குதான் அவங்க இருந்த வரைக்கும் அப்படி வீட்டையே சுத்தி சுத்தி வந்தீங்க. இல்லன்னா நீங்களாவது ஆபீஸ்க்கு லீவ் போடுறதாவது. இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தான். அவங்க சின்ன மருகளை கூட்டிட்டு வந்து இங்க விட்டா அவளை பார்த்த மயக்கத்துல நீங்க அவளுக்கு எல்லாம் செய்வீங்கல்ல. அந்த குறுக்கு புத்தியில தான் அவங்க இப்படி எல்லாம் நாடகம் ஆடுறாங்க. பாருங்க, இன்னும் 2 நாள்ல அவங்க சின்ன பையனையும் மருமகளையும் போனை போட்டு வர வைப்பாங்க. உங்க அம்மா எனக்கு தெரியாதா இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு? உங்க அம்மா என்று அவள் மேற்கொண்டு பேசுவதற்குள் அவள் அப்படி புரிந்து தள்ளியதை கேட்டு அதிர்ந்த கண்ணன், சே, நீயும் ஒரு பொம்பளையா? அவ என் தங்கச்சி மாதிரி. அவளை போய் தப்பா பேசுறதும் இல்லாம எங்க அம்மாவையே தரக்குறைவா பேசுறியா? இது அவங்க வீடுடி. அவங்க எதுக்கு என்ன மயக்க? சே, அத சொல்லவே வாய் கூசுது. இதெல்லாம் எங்க அம்மா கேட்டா அவ்வளவுதான் என்று திரும்பியவன் வாசலில் தனது தாய் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்தான். அவளை பார்க்கவே அவன் கண்கள் கூசியது. அம்மா அம்மா என்று அவளிடம் ஓடியவன் ஏதோ தடுமாறி கூற வாயெடுத்தான். கண்ணா, நான் ஊருக்கு போறேன்பா. அம்மா, எதுக்குமா? இல்லப்பா, நான் போறேன். அம்மா, நான் வேணா. வேண்டாம் கண்ணு, நீ நிம்மதியா உன் பொண்டாட்டி குழந்தை கூட இரு. நான் சின்னவனை கூப்பிட்டு அவன் கூட போயிடுறேன். கண்ணா, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். அம்மா, என்னம்மா? இனிமேலும் என்ன பார்க்க அங்க வரக்கூடாது. அம்மா, என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, உன்னால ஒரு பொண்ணுக்கு கலங்கம் வர நான் அனுமதிக்க மாட்டேன். அம்மா என்று கண்ணன் கூறுவதற்குள் உள்ளே கனகாவிடம் சென்ற செண்பகம், குழந்தைங்களை பாத்துக்கம்மா. என்ன பாக்குற? குழந்தைங்கன்னு சொல்றாளேன்னு பாக்குறியா? நான் சொன்னது உன் குழந்தையோட சேர்த்து என் குழந்தையும் பாத்துக்கன்னு என்று கடகடவென வெளியே சென்றவள் தனது பெட்டிகளில் துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டு வாசலில் சென்று அமர்ந்தாள். அப்ப இருந்த அங்க பச்சை தண்ணி கூட குடிக்கல. உங்க அண்ணனும் எவ்வளோ கூப்பிட்டான், நான் போகல. என் புள்ளைய அவன் தங்கஸ்தானத்துல இருக்கிற பத்மாவை வச்சு மயக்க பாக்குறேன்னு அவ சொன்னது என் மனசுல ஈட்டி பஞ்சது போல இருக்குடா. என்னை எது சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு பாவமா அறியாத அந்த பொண்ணை தப்பா பேசிட்டா.
புருஷன் செத்து கலங்காம கல்லாட்டம் நின்ன என்ன அவ சொன்ன அந்த வார்த்தைங்க கலங்க வச்சிடுச்சு என்று அவன் தோளில் சாய்ந்தாள். தனது தாயை ஆதரவாக தாங்கினான் குமார். வருடங்கள் உருண்டோடியது. குமாருக்கும் 2 பிள்ளைகள் பிறக்க அவர்களுடனேயே காலங்களை ஆனந்தமாக தள்ள ஆரம்பித்தாள். இருந்தாலும் தன் மூத்த மகனையும் பேரனையும் நினைத்து அவள் கலங்காத நாளில்லை. கண்ணன் நினைவு வரும்பொழுதெல்லாம் அந்த தென்னை மரத்தின் முன்னால் நின்று பேச ஆரம்பித்து விடுவாள். அவனிடம் தான் என்ன கூற வேண்டும் என்று நினைக்கிறாளோ அதை அந்த மரத்திடம் கூறிக்கொண்டு வந்தாள். அந்த விஷயம் தன் மகனுக்கு சென்று சேர்ந்துவிடும் என்பது அவளுடைய நம்பிக்கையாகவே இருந்தது. வர வர அவள் உடல்நிலை மிக மோசமாக ஆரம்பித்தது. தன் மூத்த மகனின் நினைவுகளும் அதிகரித்தது. அழுது கொண்டே பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்த குமார் அமைதியாக அவளிடம் சென்றான். அம்மா என்று அவன் அழைக்க டக்கென திரும்பி அவனை பார்த்தவள், குமாரு பாப்பா வந்துட்டியா? உங்க அண்ணன் கூட பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச பருப்புருண்டை குழம்பு செஞ்சோம் இல்ல, அதுதான் சாப்பிட வர சொல்லிட்டு இருந்தேன். பத்மா என்ன பாக்குற? நீ தானே செஞ்ச குழம்ப உங்க மாம கிட்ட சொல்லு, அவனை சாப்பிட கூப்பிடுமா என்றாள் அருகில் இருந்த பத்மாவை பார்த்து. பத்மா ஏதோ கூறுவதற்குள், வேண்டாம் வேண்டாம், அவனை கூப்பிடாத குமாரு, நீயும் அவனை இங்க கூப்பிடாத. அவன் பொண்டாட்டி தப்பா பேசுவா. பாவம் குழந்தை, என்னால் அவ அசிங்கப்படுவா. நீங்க அவனை கூப்பிடாதீங்க. அவனே ஒரு நாள் வருவான் வருவான் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு உள்ளே சென்றாள். என்னங்க, அத்தை சொல்றாங்கன்றதுக்காக உங்க அண்ணனை கூப்பிடாம இருக்காதீங்க. அவங்க பாவம் மனசுல ஏக்கத்தோட தவிக்கிறாங்க. அக்கா என்ன தானே தப்பா பேசுறாங்க. பரவாயில்ல, என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அது போதும் எனக்கு. மத்ததை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அவரை வர சொல்லுங்க என்றாள். இல்ல பத்மா, அவங்க பேச்ச மீறி நான் கூப்பிட்டா சின்ன பையனும் நம்ம பேச்ச மதிக்காம நடக்கிறான்னு அவங்க வேதனைப்படுவாங்க. அம்மா எந்த விஷயத்திலயும் இவ்வளவு பிடிவாதமா இருந்ததில்ல. ஆனா தன்னால உனக்கு கலங்கம் வர்றத அவங்க தாங்க மாட்டேன்றாங்க. அதுதான். அதுவும் இல்லாம எங்க அண்ணனும் எங்க அம்மாவை வந்து கூட பாக்குறது இல்ல பாரு. அட்லீஸ்ட் ஒரு போனாவது போடுறாரா பாரு. அப்படி என்னதான் பொண்டாட்டி கிட்ட பயமோ தெரியல. சரி விடுங்க, அவரு பிரச்சனை என்னவோ. வீட்டுல அப்படி ஒரு பொம்பளை இருக்கும் போது எந்த மனுஷன்தான் நிம்மதியா இருக்க முடியும்? உங்க அம்மாவை பாத்துக்க நாம இருக்கிற தைரியத்துலதான் அவரும் அங்க தான் மட்டும் அவஸ்தப்பட்டா போதுன்னு இருக்கிறாரு போல இருக்கு என்றாள். இதற்குள் தடால் என்ற சத்தம் கேட்க இருவரும் பதறிக்கொண்டு உள்ளே ஓடினர். செண்பகம் மயங்கி கீழே சாய்ந்து கிடக்க அவள் தலையில் ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது. குமார் பதறிக்கொண்டு டாக்டரை அழைத்து வர அவர் கட்டி கட்டி இன்ஜெக்ஷன் போட்டு விட்டு சென்றார். அன்றிரவு தனது தாய்க்கு மருந்து கொடுத்து விட்டு அவளை படுக்க வைத்து விட்டு திரும்பிய குமாரின் கரங்களை பற்றிய செண்பகம் அவனை தன் அருகில் அமரச் சொல்லி ஜாடை காட்டினாள். குமார் பொங்கி வந்த அழுகை அடக்கி கொண்டு அவள் அருகில் அமர்ந்தான். கண்ணு, என் செல்லம், நீ நல்லா இருப்படி என்றவன் தலையில் கை வைத்து ஆசி கூறினாள். அம்மா என்னம்மா என்று பதறினான் குமார். ஒன்னல்லடி கண்ணு, என் தங்கத்தை கொஞ்சம் போல இருந்தது. செல்லம், உன் கூடவே இருந்துகிட்டு அப்பப்ப உங்க அண்ணனை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன்னு இந்த அம்மா மேல கோவம் ஆடிராசா என்றாள் செண்பகம் உணரிக்கொண்டு. அம்மா என்னம்மா, அவர் யாரு? ஏன் அண்ணன்? அவரும் உங்க வயிற்றுல பிறந்தவர் தானே என்றான் குமார். செல்லம், இந்த நல்ல குணத்துக்கு தான் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சுது. அவனும் நல்லவன் தான், ஆனா அவன் தலையெழுத்து சரியில்லை என்று விரக்தியாக கூறிய தனது தாயை சமாதானப்படுத்தி படுக்க வைத்து விட்டு சென்றான் குமார். காலை எழுந்து தனது தாயை பார்க்க வந்த குமார் படுக்கையில் அவளை காணாமல் பதறிக்கொண்டு தோட்டத்திற்கு ஓட அவன் பின்னால் சென்ற அவன் பிள்ளைகளும் பத்மாவும் அதிர்ந்து நின்றனர். அந்த 2 தென்னை மரங்களையும் கட்டி கொண்டு அதன் மீது சாய்ந்திருந்தாள் செண்பகம். அவளை தொட்டி நிமிர்த்திய குமார் அவளின் உயிரற்ற உடலை தன் மார்போடு சாய்த்து கொண்டு கதறினான். செய்தி அறிந்த கண்ணனும் கனகவும் காரில் வந்து இறங்க தனது தாயின் இறுதி சடங்குகளை முடித்தனர் குமாரும் கண்ணனும். 10 நாட்கள் கழித்து தனது கணவரை ஊருக்கு செல்ல வற்புறுத்திய கனகாவை பார்த்து, எங்க என்ன கூப்பிடுற என்றான் கண்ணன் அமைதியாக. எங்க? நம்ம வீட்டுக்கு தான். அங்க யாரு இருக்கா? என்ன புதுசா கேக்குறீங்க? நாம 2 பேரும் தான். இனிமே நாம 2 பேரும் இல்ல, நீ மட்டும்தான். என்ன சொல்றீங்க என்று அவள் கேட்டதை காதில் வாங்காத கண்ணன், இதோ பாருடா குமாரு,
நான் அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக நான் இத்தனை வருஷம் அம்மாவை பார்க்க வராம இருந்தேன். இப்ப என் பையனும் அமெரிக்கா போயிட்டான். நாங்க அங்க தனியா தான் இருக்கோம். இனிமேலும் எனக்கு அங்க ஒன்றும் இல்லை. நான் திருச்சியில ஒரு வீடு வாங்கிட்டேன், உன் பேர்ல தான். இனி நீ அங்க போய் இருந்துக்க. நான் இனிமே இந்த வீட்டுல தான் இருக்க போறேன், என் கடைசி காலம் வரைக்கும். ஆமா, நீ இத்தனை வருஷம் அம்மாவோட இருந்த. இதுக்கு மேல நான் அம்மாவோட நினைவுகளோட இருக்க போறேன். அவங்க இத்தனை வருஷம் தோ இந்த தென்னை மரத்தை பார்த்து என்கிட்ட பேசின பேச்சு எல்லாம் நான் அம்மாவை நினைச்சு இந்த பலாமரத்துக்கிட்ட பேச போறேன் என்று அந்த பலாமரத்தை கட்டி தழுவினான். என்ன பாக்குற கனகா? என்னடா இவங்க மரத்தை கட்டிக்கிட்டு அழறதும் அதுகிட்ட பேசுறதுன்னு பைத்தியக்காரங்களா பண்றாங்களேன்னு பாக்குறியா? ரொம்ப பிடிச்ச உனக்கெல்லாம் இந்த பாசத்தோட அருமை புரியாது. பணம் வசதி காசுன்னு அலைஞ்ச உனக்கு பாசத்தோட அருமை புரியாது. உன் பையனை பொத்தி பொத்தி வளர்த்தியே, அவன் உன்னை விட்டுட்டு அமெரிக்கா போயிட்டான். இனி நீ என்ன பண்ண போற? போ, போய் அந்த பங்களா பணம் அதையே கட்டிட்டு அழு. நான் இனிமே எங்கேயும் வரமாட்டேன். என் தாய்மடிதான் எனக்கு இனி நிம்மதி தரும் என்று அந்த பலாமரத்தின் அடியில் அமர்ந்தான். அதில் இருந்து சில்லென்று அவன் மீது காற்று வீச 2 இலைகள் அவனை தொட்டு கொண்டு அவன் மடியில் விழுந்தது. இத்துடன் தாயின் மடி கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.